ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள திராட்சாராமம் நகரில் எழுந்தருளி இருக்கும் அன்னை மாணிக்காம்பாள் தேவி கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம். இந்த கோவில் அஷ்டதச சக்தி பீடங்களில் 12வது கோவிலாக கூறப்படுகிறது. இங்கு வீற்றிருக்கும் சிவபெருமான் பீமேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகிறார். ஆந்திராவில் பஞ்சராம கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய 5 புகழ்பெற்ற சிவன் கோவில்களில் திராட்சாராமம் கோவில் முதலாவதாக போற்றப்படுகிறது. தலவிருட்சம் வில்வமரம், தீர்த்தம் சப்த கொண்ட தீர்த்தம். இத்தல அம்பிகையின் நாவிக்கமலம் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது. மாணிக்யா என்றால் நாவிக்கமலம் என்று பொருள். எனவே இங்கே வீற்றிருக்கும் அம்பிகை மாணிக்யாம்பாள் என்று போற்றப்படுகிறார். ஆதிசங்கரர் இயற்றிய அஷ்டதச சக்தி பீட ஸ்லோகத்தில் இப்பீடம் மாணிக்க தக்ஷவர்த்திகா என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இங்கு வீற்றிருக்கும் அன்னை மணிப்பூரக சக்கரகத்தின் நாயகியாக சொல்லப்படுகிறார். ஆதி காலத்துல இந்த இடம் தக்ஷ தபோவனம் மற்றும் தக்ஷ வாட்டிகா என்று கூறப்பட்டது. இந்த இடத்துலதான் தக்ஷ பிரஜாபதி எல்லா தேவர்களையும் ரிஷிகளையும் அழைத்து நிதீஸ்வர யாகத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. தக்ஷ ஆரமா என்றால் தக்ஷன் வாழ்ந்த இடம் என்று பொருள். இதுவே நாளடைவில் தாக்ஷாராமம் என்றும் திராட்சாராமம் என்றும் மருவி வழங்கலாயின. தக்ஷன் யாகம் செய்த யாக குண்டம் கோவிலுக்கு அருகில் ஒரு குளமாக காட்சியளிக்கிறது. அந்த குளத்தின் படித்துறையில அன்னை தாக்ஷாயணி சிறு கோவில் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டு இருக்கிறார். சூரிய பகவான் சப்த ரிஷிகளுடன் இத்தலம் வந்து இங்கே எழுந்தருளி இருக்கும் பீமேஸ்வரரையும் மாணிக்யாம்பாளையும் பூஜை செய்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றளவும் சூரிய பகவான் முதலிலே இந்த ஈசனுக்கு பூஜை செய்துவிட்டு தன் பணியை தொடங்குவதாக கூறப்படுகிறது. தினமும் முதல் சூரிய ஒளி இங்கே வீற்றிருக்கும் பீமேஸ்வரர் சிவலிங்க திருமேனியின் தலையின் மேல் விழுவது இத்தலத்தில் நிகழும் ஒரு ஆச்சரியம். இது மட்டுமல்ல, தேவர்கள் இணைந்து இந்த கோவிலை ஒரே இரவில் கட்டினார்களாம். வெளி சுற்றுச்சுவர் கட்டுமானம் முடிவதற்குள் சூரிய உதயம் வந்துவிட்டது. கோவில் வெளிச்சுவர் பாதியிலேயே கட்டி முடிக்காமல் நின்றுவிட்டது. பின்னாளில் இப்பகுதியை ஆட்சி செய்த பல மன்னர்களும் இந்த வெளிச்சுவரை முழுமையாக கட்டி முடிக்க முயன்றும் அந்த சுவர் இடிந்து விட்டதாம். சாளுக்கிய மன்னன் பீமதேவரால் 9ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது. கங்க மன்னர் நரசிம்மதேவரின் மனைவி கங்கம்மா தேவி கோவிலின் உள்ள பெரிய மண்டபத்தை எழுப்பி உள்ளார். குலோத்துங்க சோழன் தன் ஆட்சி காலத்தில் பல கிராமங்களை இக்கோவிலுக்கு மானியமாக கொடுத்துள்ளதாக கல்வெட்டுகள் மூலம் நாம அறியலாம். மேலும் இக்கோவிலில் வெவ்வேறு ஆட்சியாளர்கள் காலத்தில் வடிக்கப்பட்ட 800 கல்வெட்டுகள் உள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் பொக்கிஷமாகவும் இந்த கோவில் கருதப்படுகிறது. கோவிலின் முகப்பில் காசியில் உள்ளது போல துண்டிராஜ கணபதி வீற்றிருக்கிறார். அவரை முதலில் தரிசனம் செய்த பின்பே கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். கோவிலுக்கு வெளியில் முன்புறத்தில் சப்த கோதாவரி குண்ட தீர்த்தம் பெரிய குளமாக காட்சி தருகிறது. இதிலிருந்து வரும் நீரை கொண்டு கோவில் பூஜைகள் மற்றும் இறைவன் இறைவிக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. புராணங்களின்படி சப்த ரிஷிகள் தங்கள் தவத்தை முடிக்க கோதாவரி நதியை 7 நீரோடைகளாக பிரித்தனர். இந்த 7 நீரோடைகளில் திராட்சாராமன், பாரத்வாஜ, விஸ்வாமித்ரா மற்றும் ஜமதக்னி நீரோடை அந்தர்வாகினிகளாக அழைக்கப்படுகின்றன. மேலும் அவை நிலத்துக்கடியில் சென்றதாகவும் நம்பப்படுகிறது. பின்னர் இந்த நீரோடைகள் இங்கே வந்து சப்த கோதாவரி குண்டம் என்று அழைக்கப்படும் இந்த குளத்தில் இணைந்ததாக கூறப்படுகிறது. குளத்தங்கரையின் அருகிலே ஒரு மேடை, அதன் மேலே சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்தபடி மிகப்பெரிய திரு உருவமாக காட்சி தருகிறார். குளக்கரையில் கொடிமரத்துடன் ஆஞ்சநேய பெருமாள் கோவில் கொண்டு வீற்றிருக்கிறார். அதற்கு அருகிலே லட்சுமி நாராயணர் தனி கோவில் கொண்டு அருள்பாலிக்கிறார். வைகுண்ட ஏகாதேசி அன்று லட்சுமி நாராயணர், பீமேஸ்வரர் மற்றும் மாணிக்காம்பாள் அனைவரும் ஒரே மேடையில அமர்ந்து திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பது இங்கு விசேஷமாக கூறப்படுகிறது. இக்கோவில் பற்றி மேலும் பல தகவல்களுடன் இங்கே வீற்றிருக்கும் அம்மையப்பனின் பெருமைகளையும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.